Hi friends, welcome to my channel. நான் உங்கள் நளினி நரேஷ். நம்ம இன்னைக்கு டீ கடையில் சாப்பிட்ற சால்ட் பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதுலேயே 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை. பொடி பண்ணும்போது நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு செஞ்சுக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக உருண்டையாக பண்ணி இந்த மாதிரி பிஸ்கெட் மாதிரி நம்ம ரவுண்டாக பிடிச்சி தட்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏற்கனவே கடாய் வச்சு கல்லுப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இதில் பிஸ்கெட்டை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கடாயில் மாதிரி இட்லி தட்டு வச்சு எண்ணெய் தடவிடணும். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கெட் ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் இதில் ஒன்றா வச்சிடலாம். இது அப்படியே லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் நம்ம வேக விடணும். இப்போ இது ஃபுல்லாக வச்சாச்சு. நம்ம மூடிடலாம். அப்படியே 20 மினிட்ஸ் வேகட்டும். 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் திறந்து. இப்போது நல்லா குக்காக இருக்குது. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுட்டு ஆறின பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஈஸியாக வருது. எடுத்து நம்ம அப்படியே பிளேட்டில் வச்சிடலாம்.